சுதந்திர நாட்டில் மதுபான கடையில் ஒழிச்சுக்கட்டுங்க, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. போதை வஸ்துகளை ஒழிச்சுக்கட்டுங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100க்கு 90% விழுக்காடு குற்றங்கள் நடைபெறுவதே குடிபோதையில் தான். இவர்களும் போதையில் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 அயோக்கிய பயல்களும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் மதியம் 2 மணிக்கெல்லாம் காதலி காம்பவுண்டை விட்டு வெளியில் வந்துருச்சு. வேறு இடத்துல அப்படி போய் சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி திரிஞ்சிட்டு இந்த ஷிஃப்ட்டுக்கார் அவன்டா இல்லை இன்னொருத்தன் ஓசி வாங்கிட்டு வந்தானா, ஏன்னா அவன் மெக்கானிக்கல் கடை வந்த காரை கூட எடுத்துகிட்டு சுற்றி இருக்கலாம். சரி, கார் வச்சிருக்கிறவன் காசு இல்லாமல் இருப்பான். காதலியை அழைச்சிட்டு போனோம்னா காசு வச்சுருப்பான்ல, ஏன்டா காட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்? 4 அறை எங்கேயாவது கிடச்சி அங்கே போய் எடுத்துகிட்டு பேசாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. படிக்கிற பொண்ணு 11 மணிக்கு மேலே ஒருத்தனோட காட்டுக்குள்ளே என்ன வேலை? இந்த கேடுகட்ட ஆட்சியில், கேடுகட்ட அரசில் எத்தனை 33 சம்பவங்கள் இது போன்று நடைபெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 11 மணிக்கு இந்த பொண்ணு மகிழுந்துக்குள்ளே உட்காந்து பின் இருக்கையில், முன் இருக்கையில் இல்லை, பின் இருக்கையில், முன் இருக்கையில் பேக்கையும் துப்பட்டாவையும் கழட்டி வச்சாச்சு. பின் இருக்கையில் அரை நிர்வாண கோலத்தோடு இருந்து பார்த்ததாகத்தான் இப்போ குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருப்பதாக செய்தி. இப்போ அவனுங்க பார்த்துட்டானுங்க. 6 முறை அங்கே இருக்கிற பொதுமக்களால் இது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, இதை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று ஈ2 பீலைமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கு.